இந்த ஆலயத்தை எப்படி கட்டுறது, இதை எப்படி முடிக்கிறது, தேசத்தை எப்படி திரும்ப சீர்படுத்துறது என்று பல விதமான குழப்பத்தில் இருக்காங்க ராஜா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், அப்போ தான் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறார். இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்போமானால் இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன், எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறேன், எப்படி இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறேன், எப்படி இன்றைக்கி இந்த வெறுமையானதை மாற்ற போகிறேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் இந்த வருஷத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அப்படி தான் பாருங்களேன். உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஓகே, அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, பெரிய பர்வதம் போன்ற சொல்றாரு ராஜாவுக்கு முன்னாடி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எத்தனை பேர் இப்படி சொல்ல விரும்புறீங்க? உங்க பிரச்சனை தேவன் கையில கொடுத்துருங்க. அது அவருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட எரிகோ தடையா இருந்தாலும், செங்கடல் தடையா இருந்தாலும், யோர்தான் தடையா இருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க அவரால் முடியும். எதிர்பாருங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை பெருசா இருக்கு, இந்த வியாதி பெருசா இருக்கு, டாக்டர் கை விட்டுட்டாங்க, இந்த கடன்ல எல்லாமே மூழ்கி போயிடும் போல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, கர்த்தருக்கு எல்லாம் கூடும், ஆவியினால எல்லாம் ஆகும். ஆகவே இந்த ஆண்டுல ஒவ்வொரு நாளும், இந்த வருஷம் நம் சபைக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி அவரை விசுவாசித்திருக்கிற, தேவனை சார்ந்து கொண்டிருக்க அத்தனை பேரோட லைஃப்ல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவருடைய ஆவியினாலே ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க தேவை எதுவா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய ஆவியினாலே ஆகும். அதனாலதான் மரியாள் கேட்கிறார், தேவதூதன் வந்து சொல்றான், நீ ஒரு பிள்ளை பெறுவ சொன்ன போது மரியாள் கேட்கிறது, எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. அப்போது தேவதூதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்மேல் வரும், ஆவியாருடைய நிழல் உன்மேல் நிழல் எடுப்பாருங்க. நிழல், பலன், இது ரெண்டுமே யாருக்கு? நிழல் என்பது பாதுகாப்பு, பலன் என்பது முடியாததை, சாத்தியம் இல்லாததை ஆவியானவர் அதை சாத்தியமாக்குவது கர்த்தருடைய பலன். ஆகவேதான் இந்த ரெண்டுமே என்ன செய்ய, இது உண்மையில் ஆவியருடைய நிழல் வரும்போதும் ஆவியருடைய பலன் வரும்போதும் நீ பிள்ளை பெறுவன்றாரு. ஓகே, அது நடக்கும். இன்னைக்கு அதுக்கு நிச்சயம் அது நடப்பிக்கப்பட போகுது பாருங்களேன். ஸோ அந்த எண்ணத்தோடு கூட தேவனை தேடுங்கள், விசுவாசிங்க, நிச்சயமா காரியங்கள் நடக்கும்.